சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. a is equal to √3 plus √2 divided by √3 minus √2, b is equal to √3 minus √2 divided by √3 plus √2 எனில் a plus b என்னன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி a square plus b square is equal to என்னன்னு கேக்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, அதாவது இங்க a கொடுத்துருக்காங்க, இங்க b கொடுத்துருக்காங்க, இங்க a plus b அதே மாதிரி a square plus b square is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் a plus b, a plus b க்கு இங்க a உடைய வேல்யூ பார்த்தோம்னா √3 plus √2 divided by √3 minus √2 னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற இந்த நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கங்க. இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா 5 plus b உடைய வேல்யூக்கு அதே மாதிரி இங்க 3 இருக்கு ரூட்டுக்குள்ள, இங்க ரூட்டுக்குள்ள 2 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா 5 வகுத்தல் காமனா இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு டிஃபரன்ஸ் 3ல 2 போச்சுன்னா 1. சோ 5 plus 5 10 வகுத்தல் 1 is equal to 10. சோ இது பார்த்தோம்னா a plus b க்கான வேல்யூ. அடுத்தது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த a ஸ்கொயர் plus b ஸ்கொயரை a plus b ஹோல் பவர் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். சோ a plus b க்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 10. 10 ஸ்கொயர் மைனஸ் 2, 10 ஸ்கொயர் 100 மைனஸ் 2 is equal to 98. அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் is equal to 98. a plus b is equal to 10, a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் is equal to 98. அப்ப ஆப்ஷன் a is the correct answer. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. a is equal to √7 plus √5 divided by √7 minus √5, b is equal to √7 minus √5 divided by √7 plus √5 எனில் a plus b அதே மாதிரி a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் is equal to என்னன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மும். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மாடல் எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்ம பார்த்த உடனே வித்தின் 5 செகண்ட்ஸ்ல எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். √7 plus √5 divided by √7 minus √5 is equal to என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க 7 இருக்கு, இங்க 5 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா 12, ரெண்டையும் ஆட் பண்ணா 12. சோ அத ரெண்டால வகுத்தமா is equal to 6. நெக்ஸ்ட் இங்க என்ன சிம்பிள் இருக்கு பாருங்க, பிளஸ் இருக்குது. அப்ப பிளஸ் நெக்ஸ்ட் 7 × 5 35, ரூட்டுக்குள்ள 35. சோ ஆன்சர் will be 6 plus √35. சோ ஆப்ஷன் D is the correct answer. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. √5 minus √3 divided by √5 plus √3 is equal to என்னன்னு கேக்குறாங்க. சோ இங்க பாருங்க, இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா 8, 8 ரெண்டால வகுத்தமா 4. நெக்ஸ்ட் இங்க சிம்பிள் பாருங்க மைனஸ் இருக்குது. அப்ப அதே மைனஸ் அப்படி போட்டுருக்காங்க. இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு, ரெண்டையும் பெருக்குனா 15. அப்ப ரூட்டுக்குள்ள 15. சோ ஆன்சர் will be 4 minus √15. ஆப்ஷன் C is the correct answer. சோ அதே மாதிரி இந்த ரெண்டு சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த ரெண்டு சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். √11 plus √9 divided by √11 minus √9 is equal to என்னன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, √13 minus √11 divided by √13 plus √11 is equal to என்னன்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டு சம்மையும் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. √24 plus √216 divided by √96 is equal to என்னன்னு கேக்குறாங்க. சோ √24 இருக்கு. இந்த 24 √6 × 4 ரைட் பண்ணலாம். அதே மாதிரி பிளஸ் இந்த √216 6 × 36 ரைட் பண்ணலாம். 6 × 36 216 வகுத்தல் இங்க √96 இருக்குது. இந்த √96 6 × 16 ரைட் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் இந்த 4 ரூட்ல வெளிய எடுத்தோமா 2, பேலன்ஸ் பார்த்தோம்னா √6 பிளஸ் இங்க 36 ரூட்ல எடுத்தோமா 6, பேலன்ஸ் பார்த்தோம்னா √6 டிவைடட் பை இந்த 16 ரூட்ல எடுத்தோமா 4, பேலன்ஸ் பார்த்தோம்னா √6. சோ இங்க பாருங்க, ரூட்டுக்குள்ள வேல்யூ சேமா இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டிக்கலாம். 2√6 plus 6√6 ரெண்டையும் ஆட் பண்ணா 8√6 டிவைடட் பை இங்க 4√6. சோ இந்த √6 அப்படியே கேன்சல் ஆயிரும். 8 4 கேன்சல் பண்ணா 2. சோ ஆன்சர் will be 2. ஆப்ஷன் B is the correct answer. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 2√27 minus √75 plus √12 is equal to என்னன்னு கேக்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா SSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த ஒரே சம்லயே கிட்டத்தட்ட 4 மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்ட்ல உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் இருக்கும். சோ அந்த ஹோம்வொர்க் எக்ஸாம்பிள் சம் நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல சம் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். x equal to 7 minus 4√3 எனில் x plus 1 by x equal to என்னன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி x minus 1 by x equal to என்னன்னு கேக்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, அதாவது x equal to இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு x plus 1 by x அதே மாதிரி x minus 1 by x equal to என்னன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் x plus 1 by x, x plus 1 by x க்கு இங்க இருக்கிறதுல பெரிய வேல்யூ பாருங்க 7. அப்போ 2 × 7 is equal to காமனா 2ஆல பிரிக்கணும். 2 × 7 is equal to 14. அதுவே x minus 1 by x க்கு இங்க சின்ன வேல்யூ என்ன இருக்கு, -4√3. அப்ப
2 இன்ட்டு -4√3. அப்போ பெருக்கணுமா -8√3. ஆன்சர் will be -8√3. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, x equal to 7 plus 4√3 எனில் x plus 1 by x equal to என்ன கேக்குறாங்க, அதே மாதிரி x minus 1 by x equal to என்ன கேக்குறாங்க. ஸோ இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. இந்த இடத்துல 7 மைனஸ் இருக்குது, இங்க 7 பிளஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் x plus 1 by x க்கு இங்க இருக்குதுலயே பெரிய வேல்யூ சேம் இதே மாதிரி தான். அப்ப 2 இன்ட்டு 7 is equal to 14. அடுத்து x minus 1 by x க்கு சின்ன வேல்யூ இங்க இருக்கு பிளஸ் 4√3. அப்ப 2 இன்ட்டு 4√3 is equal to 8√3. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, x equal to 9 minus 4√5 எனில் x plus 1 by x equal to என்ன கேக்குறாங்க. அதே மாதிரி x minus 1 by x equal to என்ன கேக்குறாங்க. அதே மாதிரி x equal to 9 plus 4√5 எனில் x plus 1 by x equal to என்ன கேக்குறாங்க. அதே மாதிரி x minus 1 by x equal to என்ன கேக்குறாங்க. இந்த ரெண்டு சம்மையும் சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஒரு எண்ணின் 70%இலிருந்து 70 கழித்தால் 70 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாதுன்னு கேக்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஆன்சர் will be 200. இதை மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு எண்ணில இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்ல இருந்து அதே வேல்யூ கழிச்சா அதே வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறாங்கன்னா ஆன்சர் will be 200. ஸோ சால்வ் பண்ணுமா, ஒரு எண் அப்படிங்கிறாங்க, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எத்தனை சதவீதம், 70%. 70% 70 வகுத்தல் 100 மைனஸ் எத்தனை கழிக்கிறாங்க, 70 கழிச்சா எத்தனை கிடைக்குது, 70 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி இந்த வேல்யூஸ்லாம் அந்த கொண்டு வந்தா ஸோ மைனஸ் 70 இருக்குது, இந்த பக்கம் வந்தா பிளஸ் 70 ஆகும். 70 பிளஸ் 70 140. ஸோ இங்க பெருக்கல்ல 70 வகுத்தல் 100 இருக்குது, இந்த வந்தா அப்படியே மாறும். அப்ப 100 வகுத்தல் 70ன்னு மாறும். ஸோ இங்க 140 70 கேன்சல் பண்ணா 2 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 200. இதே கொஸ்டின்ல இந்த இடத்துல 70க்கு பதிலாக வேற என்ன வேல்யூ வேணும் சேம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, ஆன்சர் will be 200 தான் வரும். ஆன்சர் will be 200 தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு எண்ணின் 40%இலிருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாருன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மும். இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இரு எண்களின் விகிதம் 6:5, அவற்றின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் பெருக்கல் பலன் 6750 எனில் அந்த எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க இரு எண்களின் விகிதம் 6:5 அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம அதை 6x அதே மாதிரி 5x எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது அவற்றின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் பெருக்கல் பலன். அப்போ ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு பெருக்கல் பலன் மல்டிபிளிகேஷன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பெருக்கல் பலன் 6750 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது பெருக்கல் பலனாக தான் இதுவும் பெருக்கலாக தான் இருக்கும். ஸோ அப்போ 6 × 5 30, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ இதோடைய பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க 6750. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுட்டு 30 கூட வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6750 வகுத்தல் 30. 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 675 3 கேன்சல் பண்ணா 225 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துமா, 225 ரூட் வந்து எடுத்துமா 15. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த ரூட்டுக்கு ஸ்கொயர் அப்படியே போயிடும். அப்போ மீதி பார்த்தோம்னா எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15. ஸோ கொஸ்டின்ல அந்த எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த எண்கள் பார்த்தோம்னா 6 + 5 11. 11 எக்ஸ், ஒரு எக்ஸுக்கு 15னா இப்போ 11 இன்ட்டு எக்ஸ், அப்போ 11 இன்ட்டு எக்ஸுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா 15 ஈக்குவல் டு 165. ஸோ அந்த இரு எண்களின் கூடுதல் பார்த்தோம்னா 165. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, இரு எண்களின் விகிதம் 15:11, அவற்றின் ஹெச்சிஎஃப் 13 எனில் அந்த எண்கள் யாருன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சுருக்குக 1 வகுத்தல் 30 பிளஸ் 1 வகுத்தல் 42 பிளஸ் 1 வகுத்தல் 56 பிளஸ் 1 வகுத்தல் 72 பிளஸ் 1 வகுத்தல் 90 பிளஸ் 1 வகுத்தல் 110 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இங்கே 30 இருக்குது, 30 5 × 6 ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே 42 இருக்கு, 42 6 × 7 ரைட் பண்ணலாம். இங்கே 56 இருக்குது, 56 7 × 8 ரைட் பண்ணலாம். அடுத்து இங்கே 72 இருக்கு, 8 × 9 ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே 90 இருக்குது, 9 × 10 ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே 110 இருக்குது, 10 × 11 ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க 5 × 6 6 × 7 7 × 8 8 × 9 9 × 10 10 × 11. இந்த மாதிரி ஒரு ஆர்டரா போச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த 1 வகுத்தல் இந்த 5 மட்டும் எடுத்துக்கோங்க. 1 வகுத்தல் 5 மைனஸ் கடைசியா 1 வகுத்தல் என்ன இருக்குது 11 இருக்குது. 1 வகுத்தல் 11. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்தோமா 55. ஸோ 5 எத்தனை டைம் இருக்குன்னா 55 வரும், 11 டைம். அப்போ 11 மைனஸ் 11 எத்தனை டைம் இருக்குன்னா 5 வரும், 5 டைம். 11 மைனஸ் 5, 11ல் 5 போச்சுன்னா 6 வகுத்தல் 55. ஸோ ஆன்சர் 6 வகுத்தல் 55. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, சுருக்குக 1 வகுத்தல் 2 பிளஸ் 1 வகுத்தல் 6 பிளஸ் 1 வகுத்தல் 12
ப்ளஸ் 1 வகுத்தல் 20 ப்ளஸ் 1 வகுத்தல் 30 ப்ளஸ் 1 வகுத்தல் 42 சீக்வல் டு என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.